गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरुवे सर्वलोकानां विषसे भवरोहिणां निधिये सर्वविद्यानां ओं श्री दक्षिणामूर्तिये नमः। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த சில மாதங்களாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து அற்புதங்கள் இன்று வரை நிகழ்த்திண்டு வரும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகளோட அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதம். இது காஞ்சிபுரத்தில் காஞ்சி மடத்திலேயே நடந்தது. பார்க்கலாமா? 1967-68 வச்சுக்கோங்களேன். பெரியவா காஞ்சி மடத்திலேயே இருக்கா. சதுர்மாசிய விரதம்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டா. சந்திரமௌலீஸ்வர பூஜை காலையில் நியம நிஷ்டைகள் எல்லாம் முடிச்சுட்டு பக்தாளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்து ஏகாந்த தரிசனம் கொடுக்கிறார். உட்கார்ந்துன்னு இருக்கார். கூட்டம் அன்னைக்கு அவ்வளவாக இல்லை. தரிசனம் கொடுத்துன்னு இருக்கார். பரீட்சையில் எல்லாரும் அவாவாளுக்கு முடிஞ்ச காணிக்கைகளை ஒரு மூங்கில் தட்டில் வச்சு பூ, புஷ்பம், பழ வகைகள், ருத்ராட்ச மாலை, தாங்கள் வெளியூருக்கு போய் பழனி, திருச்செந்தூர்னு போன கோயில்களுக்கு போன விபூதி பிரசாதம்லாம் எடுத்துட்டு பெரியவாளுக்காக வரிசையில் நின்றுருக்கேன். வரிசை மெதுவாக நகர்ந்துருக்கு. அன்னைக்குன்னு பார்த்தோம்னா பெரியவா ஒவ்வொருத்தையுமே 2-3 வார்த்தைகள் பேசுகிறேன். ஏன்னா கூட்டம் அவ்வளவாக கிடையாது. அப்படி வரிசை நகர்ந்துருக்கிறச்ச ஒரு வயசான தம்பதி, அவரை பார்த்தாலே தெரியறது ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகிருப்பார்னு. நல்ல ஒரு ஆஜானுபாகுவான தோற்றம், அந்த வயசுலேயும் தளராத நடை. அவரும் அவர் மனைவியும், நாராயணன் அப்படின்னு அவர் பேர், வனஜா அந்த மாமி. அவளால் முடிஞ்ச காணிக்கையை பூ, பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு மூங்கில் தட்ட பெரியவாள்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு அவர் சொல்கிறார், நாராயணன் பெரியவாள்கிட்ட, பெரியவா நான் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி வந்திருக்கேன். எனக்கு வேறு குழந்தைகள் கிடையாது. நானும் என் ஒய்ஃபு வனஜா, நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்குது. இந்த காஞ்சி மடத்திலேயே தங்கி ஏதாவது கைங்கரியம் செய்யலான் இருக்கேன். நீங்கள் தான் அதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். பெரியவா ஒன்றும் சொல்லலை. ஒரு 2 நிமிஷம் அவளையே பார்த்துட்டு, கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். பின்னமும் அப்போ வரிசை நகர்ந்துட்டு வர்றது. ஒரு 7-8 பேர் போனதுக்கு அப்புறம் ஒரு வயசான தம்பதி, அவரால் திருமண வயசில் ஒரு பொன் குழந்தை, தங்க விக்கிரகம் மாதிரி பாவாடை தாவணி போட்டுன்னு வர. 3 பேரும் நமஸ்கரிக்கிறார் பெரியவாளை. நமஸ்கரித்த உடனே பெரியவா அவளை பார்த்து, என்ன பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கியா? அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கு. அவள் வந்த காரணமே அதுதான். தன்னுடைய பெண்ணுக்கு இந்த மாதிரி திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறதாகவும்
ஆனால் திருமணத்துக்கு உண்டான எந்த ஒரு தொகையுமே கையில் கிடையாது. அதை கேட்கறதுக்கு, அந்த உதவி கேட்கறதுக்குத்தான் அவள் பெரியவாள்கிட்ட வந்திருக்க. கண்கள் தழுதெழுக்கிறது, வார்த்தைகள் தழுதெழுத்து வருது. 3 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி ஏந்திருந்து நிற்கிறார். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பழத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு நிற்க சொல்கிறாங்க. நிற்க சொல்லிட்டு முன்னால் ஒரு ஆர்மி சர்வீஸ் பர்சன் தான், நாராயணன் ஒய்ஃபு வனஜா, அவளை கூப்பிட்றார். கூப்பிட்டு, நாராயணா, எது கொடுத்தாலும் செய்வியா நீ? கண்டிப்பாக பெரியவா, சந்தோஷமாக செய்வேன். நீங்கள் சொல்கிறது எதுவானாலும் செய்வேன் பெரியவா அப்படிங்கிற. உடனே பெரியவா அந்த பொண்ணை முன்னால் வர சொல்லி, இந்த பொண்ணுக்கு நல்லபடியாக நீ கல்யாணம் பண்ணி வை, வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். பெரியவா சொன்னால் அதுக்கு ஒரு வேற மறு வார்த்தையே கிடையாது. அப்படியே ஆகட்டும் பெரியவா, செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி ஏந்திருக்கிறார். அப்போ பெரியவா அந்த நாராயணன்ட்ட கேட்குறார், உனக்கு மூத்தாதாரத்து குழந்தை ஒன்று இருந்ததே, அது என்னாச்சு? நாராயணனுக்கு தூக்கி வாரி போடுறது. அவர் இதுவரைக்கும் யார்கிட்டையும் தனக்கு திருமணம் ஆனதாகவும் இது 2வது திருமணம் அப்படின்னு யார்கிட்டையுமே அவர் சொன்னது கிடையாது. தூக்கி வாரி போட்டு கொடுத்து, என்னடா நம்மளுடைய பழைய கதைகளை பெரியவா கரெக்டாக கேட்குறாளே அப்படின்னு கண்ணீர் மல்க. உங்களுக்கு தெரியாது இல்லை பெரியவா, என்னுடைய முதல் மனைவி சுந்தரி ஒரு பொன் குழந்தைய பிரசவிச்சுட்டு இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுல இந்த 2வது திருமணத்தை நடத்தி வச்சா. அந்த பொன் குழந்தையும் ஓரளவு வளர்ந்துன்னு தான் இருந்தது. ஒரு 7-8 வயசு இருக்கிற வரைக்கும் எங்கள் ஆற்றுல தான் வளர்ந்தது. அப்போ இவ சித்தியா வந்ததும் இவருடைய ஒரு சில நடவடிக்கைகள் கொடுமைகள்னு கூட சொல்லுவாப்பெல்லாம். அதனால் அந்த பொன் குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு ஒரு நாள் போச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை பெரியவா. நாங்களும் எத்தனையோ வருஷங்கள் தேடி பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லை. அதுலேருந்தே எனக்கு வாழ்க்கையில் அந்த பிடிப்பற்றுப்படுத்தி இவளுக்கும் வயசாகிடுத்து, என்ன பண்ணுறது? அதனால தான் பெரியவா உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிடிப்பு ஏற்படுத்தணும்னு வேண்டிக்கிறதுக்குத்தான் வந்தோம் பெரியவா. நீ சொன்னிய நாராயணா, இந்த மாதிரி சின்ன வயசில் அந்த மாதிரி அந்த பொன் குழந்தையான எங்கேயோ போயிடுத்துன்னு சொன்னையே, அந்த பொன் குழந்தை தான் இது, உன்னுடைய சொந்த பொன் தான் இது. இதுக்கு நீ கல்யாணம் பண்ணி வை, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்படும்னு பெரியவா சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வளர்த்த பெற்றோர் இருக்கா இல்லையா, வயசான தம்பதி வந்தார் இல்லையா, அவள்கிட்ட என்ன நடந்தது நீங்களே நாராயணன்ட்ட சொல்லுங்கோ என் முன்னால் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ இந்த வயசான தம்பதிகள் சொல்லியிருக்க, அவளும் செங்கல்பட்டில் ஒரு சிறு காப்பி கிளப் நடத்தின்னு வந்ததாகவும், அப்போ சாயரட்சியில் அந்த மாமா வந்து ஒரு கேனில் டீயும் ஒரு சின்ன தூக்கில் வடையும் எடுத்துன்னு போய் செங்கல்பட்டு ஜங்ஷனில் பிளாட்ஃபாரத்தில் விற்கிற வழக்கமும். அந்த மாதிரி விற்றுன்னு இருக்கிற பொழுது தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை அழுதுண்டு நின்று இருக்கு, பெண் குழந்தை. இவாளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அந்த குழந்தைய தன்னோடையே கூட்டிட்டு வந்து இவ்வளவு வருஷமாக வளர்த்துருக்க, கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக வளர்த்துன்னு வர. அந்த மாதிரி காணா போனதும் அவா இந்த ஸ்டேஷனில் அந்த குழந்தைய பார்த்து தங்காத்துக்கு கூட்டின்னு போய் வளர்த்ததையும் சொல்லியிருக்கா.
நாராயணன் வனஜா 2 பேருக்கும் ஆச்சரியம் தாங்கல. அந்த பொண்ணும் ஒத்துன்னு இருக்கிற மாதிரி அழுதுருக்கு. ஒன்று தன்னுடைய உண்மையான பெற்றோர்களை பார்த்த அழுகையா, இல்லை தான் வளர்த்த பெற்றோர்களிடம் நம்ம பெரிய போகிறோமே அப்படிங்கிற ஒரு அழுகையா அப்படிங்கிறதே தெரியல. அது எல்லாமே அந்த பெரியவாளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். பெரியவாளுக்கு இது எப்படி தெரிஞ்சது? இந்த மாதிரி மூத்தாதாரத்து குழந்தை இருந்தது, காணாமல் போனது, இருவரையும் ஒரே சமயத்தில் மடத்துக்கு வரவழைச்சது, அந்த பொண்ணுக்கு சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. சாட்சாத் அந்த காமாட்சி தான் பெரியவா தான் காமாட்சி. இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயமுமே வரப்படாது. நம்மளை பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்து பாருலாம். புரியுறதா? மற்றும் ஒரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும்